கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தது போல, ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. இதுல சுதரம் வில் என்றால் வில் என்றால் என்ன என்று சொல்லி நாம் முதலாவது பார்த்தோமானால் சுதரம் வில் என்றால் என்ன? அது முதலாவது ஆயுதமாக பயன்படுகிறது. இரண்டாவது வில் என்பது தொழிலை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. சுதரம் வில் என்பது சுதரம் திறமையை வளர்த்துக் கொள்ளுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? வில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோம்னால், வில் என்பது வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. வில் என்பது யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வில் என்பது வில் போட்டியிலே கலந்து கொள்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக அது அந்த வில் என்பது பயன்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வில் என்கிறதான அந்த காரியத்தை யாரெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், ராஜாக்கள் பயன்படுத்துவார்கள், யுத்த வீரர்கள் பயன்படுத்துவார்கள், யுத்த சேனையில பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம், போட்டி கண்டு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம், வேட்டையாடுகிறதான ஜனங்கள் அந்த வில்லை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி வில்லானது பல நிலைகளிலே பயன்படுத்தப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து பரிசுத்த வேதம் சொல்லும் வில்லை குறித்து நாம் வேதத்திலே பார்த்தோம்னா நிறைய அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்த வேதம் வில்லை குறித்து அநேக காரியத்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமானால், என் வில் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வில்லை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வானத்தில் வைக்கிறதான ஆண்டவர் தன்னுடைய வில்லை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அது நித்திய உடன்படிக்கை என்கிறதான காரியத்தை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இப்பொழுது வாசித்தோம், அது ஏசாவின் வில்லை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமானால் இஸ்மவேலின் வில்லை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் யாக்கோபினுடைய வில்லை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யோசேப்புடைய வில்லை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பலவான்களுடைய வில்லை குறித்து நாம் வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யோனத்தானுடைய வில்லை குறித்து நாம் வாசிக்க முடியும். அதே போல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யுத்தத்திலே பயன்படுத்தப்படுகிறதான வில்லை குறித்து நாம் வாசிக்க முடியும். தாவீது யுத்தத்துக்காக அங்கு யுத்த வீரர்களை நிறுத்தி இருக்கிறார். அந்த யுத்த வீரர்கள் பயன்படுத்துகிறதான வில்லை குறித்து நாம் வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல வெண்கல வில்லை குறித்து நாம் வாசிக்க முடியும். நெகேமியா புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல அலங்கம் கட்டப்படும் போது அங்கு கொஞ்சம் பேர் வேலை செய்கிறார்கள், கொஞ்சம் பேர் வில்லை பிடித்து நிற்கிறதை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோபு புத்தகம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்லி வில் புது பலன் கொண்டதை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். இப்படி வில்லை குறித்து ஏராளமான காரியங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது நாம் ஏற்கனவே நாம் வாசித்தபடி வில் உறுதியாய் நின்றது. வில் என்பது உறுதியாய் நிற்கிறதான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். உறுதி என்று சொல்லும் போது நாம் அநேக காரியத்திலே உறுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக காரியத்திலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படியினாலே அநேகர் இன்னைக்கு குழப்பத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உறுதி இல்லாமல் இருப்பார்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால் அதிலே உறுதி இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு தொழிலை செய்கிறவர்கள் உறுதி இல்லாமல் தொழிலை செய்வார்கள். அதன் நிமித்தமாக அந்த தொழிலை செய்யவா அல்லது இந்த தொழிலை செய்யவா, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது இந்த தொழில் நல்லா இருக்குமா, அந்த தொழில் எது நமக்கு செய்ய முடியும் என்று சொல்லி பல நிலையில குழப்பத்தோடு இருக்கிறதான மக்களை நாம் காண முடியும். அதே நேரத்துல ஒரு காரியத்தை செய்யும் போது இப்ப செய்யவா அல்லது அப்புறம் செய்யவா அப்படிங்கிறதான அந்த யோசனைகள் தோன்றும். இப்படி பலவிதமான நிலைமையில உறுதி இல்லாமல் இருக்கிறதான காரியங்களை ஜனங்களை நான் பார்க்க முடியும். ரூத்து புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசித்தோமானால் ரூத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் ரூத்து புத்தகத்திலே வாசிக்க முடியும். ரூத் நகோமியோடு கூட வரும்படி, நகோமியோடு கூட போகும்படி அவள் மன உறுதியாய் இருந்தாள் என்று சொல்லி ரூத்தை
ரூத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். அவள் மன உறுதியாய் இருந்தால் அவளுடைய சகோதரியோ தன்னுடைய மாமியாராகிய அந்த நகோமியை விட்டு அவள் புறப்பட்டு போகிறதை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். அதே நேரத்துல ரூத் மன உறுதியாய் இருந்து நகோமியை பின்பற்றி வருகிறதை குறித்து ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்க முடியும். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு மன உறுதியாய் இருக்கிறாள் ரூத். நகோமியோடு கூட போவதற்கும் நகோமியோடு கூட போய் அவளுடைய தேசத்திலே குடி இருப்பதற்கும் அவள் மன உறுதியாய் இருந்தாள். அவள் மன உறுதியாய் இருந்தபடியினாலே அவளுக்கு என்ன கிடைத்தது சோதரம்? அவளுக்கு தேவையான ஆகாரம் கிடைத்தது, தேவையான காரியங்கள் கிடைத்தது. அது மாத்திரமல்லாமல் அவளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைத்தது, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தது, அவளுக்கு பிள்ளைகள் கிடைத்தது என்று சொல்லி நம்ம எதற்கெல்லாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் உறுதியாய் இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். அப்போ நாம் உறுதியுள்ளவர்களாய் காணப்படும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தோமானால் சோதரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கு சோதரம் செய்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நாம் அநேக காரியங்களை செய்வதற்கு நாம் யோசனையாய் இருக்கலாம், நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் சோதரம், அல்லது ஒரு தொழில், ஒரு வேலை சோதரம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு நாம் யோசனையாக இருக்கலாம் சோதரம். ஆனால் இந்த வசனத்துல வாசிக்கிறோம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்கைகள், நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் நடத்தும்படி, கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படும்படி ஆண்டவருக்கு காத்திருப்போமானால் அவரே நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு அநேக ஆலோசனைக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும் சுதரம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அப்போ நமக்கு நல்ல ஆவிக்குரிய விதங்களிலே ஆலோசனை கொடுக்கிறதான ஆலோசனைக்காரர்கள் தேவை. முதலாவது தேவனிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவது ஆவிக்குரிய விதத்திலே ஆலோசனை கொடுக்கிறதான நபருடைய ஆலோசனையை நாடுவோமானால் நம்முடைய காரியங்கள் உறுதிப்படும், செய்கைகள் உறுதிப்படும், யோசனைகள் உறுதிப்படும். நாம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும் போது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகும் காணப்படும். இந்த இடத்துல நாம் தொடர்ந்து உறுதியான வில் என்கிறதான காரியத்தை குறித்து வேதத்தில் வாசித்தோமானால் முதலாவது சோதரம், அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி உன் ஆயுதங்களாகிய என்று சொல்லி வாசிக்க முடியும். அப்போ வில் என்றால் அது ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. வில் என்றால் அது ஒரு ஆயுதம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு ஆயுதத்தை என்ன பண்ண வேண்டும்? அதை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போதுதான் அந்த ஆயுதத்தின் மூலமாக வருகிறதான நன்மையை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இதிலே நாம் வாசிக்கும் போது உன் ஆயுதங்களாயும் அம்பார துணையையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு என்று சொல்லி ஈசாக்கு ஏசாவிடத்துல பேசுகிறார். அவர் சொல்லுகிறபடியே, அவர் சொன்னபடியே ஏசா தன்னுடைய அந்த வில்லை எடுத்துக்கொண்டு அம்பார துணியில் அடங்கியதான அம்புகளை எடுத்துக்கொண்டு அவர் வேட்டையாடும்படியாய் அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கடந்து போய் அவர் வேட்டையாடி கொண்டு வருகிறதை நாம் வாசிக்க முடியும். இதற்காக வேட்டையாடி வருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். அது மாத்திரமில்லாமல் வேட்டையாடி கொண்டு வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் அனுப்புகிறதை நாம் வாசிக்க முடியும். அவரும் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போய் பிரயாசப்பட்டு வேட்டையாடி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரயாசப்பட்டு அவர் கொண்டு வருகிறார். தன்னுடைய ஆயுதங்களினாலே பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இவன் புறப்பட்டு போய் அங்கு வேட்டையாடி கொண்டு வந்து தேவையானதை கொடுக்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததான அந்த ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்காமல் போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆயுதம் என்று சொல்லும் போது வேதத்திலே ஏராளமான ஆயுதத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும்.
அப்படியானால் சோதரம் இந்த வில்லை குறித்து சொல்லும் போது சோதரர் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசித்தும் போது வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். எதற்காக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால் யுத்தம் செய்ய வேண்டும். யூதா புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்து அவர்களுக்கு தேவையான சுதர இடங்களை பிடிக்க வேண்டும், தேசங்களை பிடிக்க வேண்டும், அல்லது அவங்களுக்கு எதிராய் வருகிறதான சுதரம் பெலிஸ்தரோடு அமோனியரோடு அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் பண்ணி அவர்கள் தேவன் கொடுத்ததான தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ யுத்தம் பண்ணும்படிக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்கும்படி வில்வித்தை என்கிறதான அந்த சுதரம் ஆயுதத்தை பயன்படுத்தும்படி அவர்கள் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சுதரம் இதுலயே நியாயாதிபதி புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசித்தோமானால் அங்கு இந்த கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா யுத்தம் செய்து பழக்கம் கிடையாது. ஆனா அவர்கள் யுத்தம் செய்யும்படி பழக வேண்டும். அவர்கள் யுத்தம் செய்து பழகுவதற்காக சில கூட்டத்தார ஆண்டவர், சில ஜனங்களை, சில ஜன கூட்டத்தை ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் அவர்கள் யுத்தம் செய்து பழக வேண்டும். எதற்காக? தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தேவன் ஆசீர்வாதமாக சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் எதிரிகள் தங்களுடைய தேசத்தை வந்து சுதந்திரிக்காமல் எதிரிகளோடு யுத்தம் செய்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆயுதமாகிய வில்லை பயன்படுத்தும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வில் என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்தோம்னால் வில் சிறையாக்க பயன்படுத்தப்படுகிறது. வில் என்பது சிறையாக்க பயன்படுத்தப்படுகிறது. யாரை சிறையாக்க? எதிரிகளை சிறையாக்க பயன்படுத்தப்படுகிறது. வில்லை கொண்டு எதிரிகளை சிறையாக்கி எதிரியின் தேசத்தை பிடிக்கும் போதுதான் எதிரிகள் சிறையாக்கப்படுவார்கள், அடிமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய தேசம் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடையதாய் மாறுகிறதாய் காணப்படும். அடுத்து நாம் பார்த்தோம்னால் சோதரன் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லி நாம் 2 சாமுவேலை வாசிக்க முடியும். வெண்கல வில்லும் வளையும்படி ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அப்போ சோதரன் யூதா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் செய்யும்படி ஆண்டவர் அவர்களை பழக்குவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நாமும் பழக்குவிக்கும்படியாக, நாமும் யுத்தம் செய்யும்படி பழக்கப்படும்படியாக ஆண்டவர் நமக்கும் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம், அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஜெபிக்க முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, வேத வசனங்களை வாசிக்க முடியாதபடி, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடி, தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாதபடி அநேக போராட்டங்களை, அநேக நெருக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தி நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்காக ஜெயிக்க வேண்டும்? நாம் ஜெயம் எடுக்கும்படி, பரிசுத்த வாழ்க்கையில ஜெயம் எடுக்கும்படி, ஜெப வாழ்க்கையில நாம் ஜெயம் எடுத்து முன்னேறும்படி நாமும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட ஆயுதமாகிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வில் என்கிறதான ஆயுதம் கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆயுதங்கள் என்ன என்று சொல்லி நாம் வேதத்துல பார்த்தோம்னால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று
சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் வாசிக்க முடியும். எதை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும்? கிறிஸ்து இயேசு மாம்சத்தில் பாடுபட்ட அந்த பாடுகளை ஆயுதமாக சிந்தையிலே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எதனால கிறிஸ்து பாடுபட்ட பாடுகளை சிந்தையில ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோமானால், அது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு, அது நாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, அது நாம் இடறி போகாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தாரே, அவர் எனக்காக மரித்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, மாம்சத்துல பாடுபட்டாரே என்று சொல்லி அந்த பாடுகளை குறித்து அநேக நேரங்களை நாம் யோசிப்போமானால், அநேக நேரத்தில் நாம் சிந்திப்போமானால், எதற்காக பாடுபட்டார்? நான் பரிசுத்தமாய் வாழ, நான் ரட்சிக்கப்பட, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, நான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ அதற்காகத்தானே பாடுபட்டார். அப்படியானால் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டுமே, நான் என்னை காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டுமே, ஆண்டவருக்காக நான் ஓட வேண்டுமே, ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமே என்கிறதான ஒரு காரியத்தை நமக்குள்ளே தூண்டுகிறதாய் காணப்படும். ஆகவே சோதரம் அப்படி அந்த ஆண்டுடைய பாடு மரணங்களும் நம்மை தூண்டி ஆண்டவருக்காக வாழ செய்வதற்காக நம்மை உற்சாகப்படுத்தும், நம்மை முன்னேறி செல்வதற்கு அது உதவியாக காணப்படும். நாம் பாவம் செய்யாதபடிக்கு அது நம்மை காத்துக்கொள்ளும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பாடுபட்டதான் அந்த பாடுகளின் சிந்தையானது நாம் விழுந்து போகாதபடிக்கு, நான் பாவம் செய்வதற்காக ஆண்டவர் எனக்காக மரிக்கவில்லை, நான் பரிசுத்தமாக வாழ்வதற்காக தானே ஆண்டவர் எனக்காக வந்தார், ஆண்டவர் எனக்காக மரித்தார், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே காத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவேதான் இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ சோதரம் யாரெல்லாம் அடிக்கடி 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 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதான அந்த பாடு மரணத்தை சிந்தித்து அதை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுவார்களோ அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியும், அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள முடியும். சோதரம் ஏன்னா ஆண்டவர் எனக்காக தானே வந்தாரு, எனக்காக தானே மரித்தாரு, எனக்காக தானே ஜீவனை கொடுத்தாரு, எனக்காக தானே அவருடைய அவயவங்கள் அடிக்கப்பட்டது, சரீரம் நொறுக்கப்பட்டது. நான் பாவம் செய்யக்கூடாது, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும் என்று சொல்லி நமக்குள்ளே அந்த சிந்தையை கொண்டு வருகிறதான ஒரு காரியமாக காணப்படும். அதனாலதான் சோதரம் அவருடைய அந்த மாம்சத்தில் பாடுபட்ட அந்த பாடுகளை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேதத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்தில் ஆயுதமாக நமக்கு எது கொடுக்கப்பட்டு இருக்கிறது? ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரோமர் 13:12 இதுல வாசிக்கும் போது, இரவு சென்று போயிட்டு பகல் சுயமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் வாசிக்க முடியும். அப்போ ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம், ஒளியின் ஆயுதங்களை நாம் தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த ஒளியின் ஆயுதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இடத்துல வாசித்தோமானால், அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளி விடும்படியாக, அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளி விடும்படியாக ஒளியின் ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நமக்கு விரோதமான காரியங்கள் நிறைய உண்டு. களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் என்று சொல்லி சோதரம் இந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நாம் வாசிக்க முடியும். அப்போ துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவரே ஒளியாய் இருக்கிறதான ஆண்டவர், அவரே ஒளியாய் இருக்கிறதான தேவன், அவரே ஒளியாய் இருந்து நம்மை நடத்துகிறதான இரட்சகராய் இருக்கிறார். அப்போ இந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோமானால் அது அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளி விடுவதற்கு, நாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அந்த ஒளியின் ஆயுதங்கள் போதுமானதாக இருக்கிறதே நம் வேதத்துல வாசிக்க
வாசிக்கிறோம். அடுத்து நாம் பார்த்தோம்னால் இதே ரோமர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசித்தோம்னால் அங்கு சோதரம் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சோதரம் அநேக ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி கவனித்து பார்த்தோம்னால் தங்களுடைய அவயவங்களை பாவத்தை செய்ததான பாவத்தின் ஆயுதங்களாக உலகத்தார் தங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதை நாம் உலகத்துல பார்க்கிறோம். சோதரம் துன்மார்க்கன் தங்களுடைய அவயவங்களை துன்மார்க்கமான காரியத்தை செய்வதற்கு துன்மார்க்கத்துக்கு தன்னை விட்டு போட்டு இருக்கிறதை உலகத்துல பார்க்கிறோம், கவனிக்கிறோம். ஆனால் சோதரம் ஆண்டவரை ஆராதிக்கிற, வசனத்தை கேட்கிற, ஆண்டவரை தேடுகிற சோதரம் ஆண்டவரை தேடுகிற நாம் நம்முடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படியே நம்முடைய அவயவங்கள் நீதிக்குரிய ஆயுதமாக மாறும் போது மாத்திரமே நாம் நீதியினுடைய பிள்ளைகளாய் காணப்பட முடியும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். நாம் தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாய் மாறுவோம். தேவன் நமக்கு கொடுத்ததான் நீதியான காரியங்களை நாம் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் சோதரம் இப்படி ஆவிக்குரிய விதத்தில் வளருவதற்கு ஆயுதங்களை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால் அங்கு சோதரம் அலங்கம் கட்டப்படுகிறது. அலங்கம் கட்டப்படும் போது சோதரம் கொஞ்சம் பேர் அவங்களுடைய அலங்கம் கட்டப்படுவதை தடுப்பதற்காக அநேகர் எதிராக இருக்கிறவர்கள் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு போராட்டத்தின் நடுவிலும் ஒரு கூட்ட ஜனம் அங்கு அலங்கம் கட்டப்படுவதற்கு உதவியாய் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு கூட்ட ஜனம் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கு அந்த தேவாலய அங்கு அலங்கம் கட்டப்படுவதற்கு அங்கு அவர்கள் வில்லுகளை பிடித்து நின்று அங்கு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் நாம் ஆவிக்குரிய ஆயுதங்களாக வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை தரித்து கொண்டவர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக, பலன் தருவாராக. அடுத்து வில் என்றால் என்ன என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்த்தோம்னால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசித்தோமானால் தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இந்த இடத்துல ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல சோதரம் இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லி இந்த இடத்துல இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் வாசிக்க முடியும். அவன் குடியிருந்தது வனாந்தரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். வில்வித்தை என்பது வல்லவர்களாக மாற்றக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறதை நம்ம இடத்துல நாம் பார்க்கிறோம். எப்படியானால் வனாந்தரம் என்றால் என்ன என்று சொல்லி கவனித்து பார்த்தோம்னால் வேதத்திலே வனாந்தரத்தை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் வாசிக்கும் போதும் வனாந்தரம் என்றால் தண்ணீர் கிடைக்காத ஒரு காணப்படுகிறது விதத்துல பார்க்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். வனாந்தரம் என்றால் அது முறுமுறுப்பு நிறைந்ததான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. எப்படி என்று சொல்லி கவனித்து பார்த்தோம்னால் வனாந்தரத்துல ஒன்றுமே கிடைக்காது.
கிடைக்காது, சோதரம் தண்ணீர் கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, சோதரம் அவர்களுடைய தேவைகள் எந்த தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாது. அப்படி பூர்த்தி செய்யப்படாத பட்சத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது வனாந்தரம் என்றால் சுதரம் முறுமுறுப்பு நிறைந்ததான ஒரு நிலமாக, ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாமும் வனாந்தரத்துக்கு ஒப்பான வாழ்க்கையிலே காணப்படுவோம். வனாந்தரத்துக்கு ஒப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அப்படி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில நமக்கும் அநேக நேரத்தில் முறுமுறுப்புகள் வந்திருக்கும். அநேக நேரத்தில் நாமும் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்திருப்போம். சோதரம் எவ்வளவு நாட்களாக ஆண்டவரை தேடுகிறனே, ஆராதிக்கிறனே, சபைக்கு போறனே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வனாந்தரத்தின் அனுபவம் மாறவில்லை, இந்த வனாந்தரத்துக்கு ஒப்பான காரியங்கள் மாறவில்லை என்று சொல்லி நாமும் பல நேரத்தில் யோசிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, நினைக்கிறவர்களாக காணப்படலாம். சோதரன் நியாயாதிபதி புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசித்தோமானால், முள்ளுகளும் நெருஞ்சல்களும் நிறைந்ததான முள்ளுகளும் நெருஞ்சல் நிறைந்ததான இடம் வனாந்தரமாய் காணப்படுகிறதை நாம் இதத்துல வாசிக்கிறோம். அப்போ அப்படி அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையில அவன் குடியிருந்து வில்வித்தையில வல்லவனானான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வல்லவனானான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதிலே தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் வனாந்தரத்திலே இருந்தாலும், வனாந்தரத்திலே குடியிருந்தாலும், தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது அந்த வனாந்தரத்திலும் குடியிருந்து நாம் வல்லவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் குடியிருக்கிறது வனாந்தரத்தின் பகுதியாய் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். அப்போ சொல்ற ஆண்டவன் நம்ம கூட இருக்கும் போது, தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கும் போது, சர்வ வல்லமையில் ஆண்டவன் நம்ம கூட இருக்கும் போது, வனாந்தரத்தை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது அந்த வனாந்தரத்தையும் கடப்பதற்கு வல்லவர்களாக தேவன் நம்மை மாற்ற முடியும். தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். தேவன் அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையும் கடந்து வந்து ஜெயிப்பதற்கு தேவையான அந்த பலனையும், அந்த கிருபையும், அந்த அபிஷேகத்தையும் நமக்கு கொடுத்து அவராலே நம்ம நடத்த முடியும். ஆகவே வனாந்தரத்தின் சூழ்நிலையாக நம்முடைய காரியங்கள் இருக்குமேயானால், நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் இருக்குமேயானால், நாம் செய்ய வேண்டிய காரியம் வனாந்தரத்திலையும் கூட இருந்து நடத்துகிற தேவனை சார்ந்து கொள்வோமாக. வனாந்தரத்திலையும் கூட இருந்து நம்மை வல்லவர்களாக மாற்றுகிற தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார், அவர் நமக்கு கிருபை தருகிறார். அப்போ வனாந்தரத்திலையும் ஆண்டவர் கூட நம்ம கூட இருக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். சோதரம் வனாந்தரத்திலையும் ஆண்டவரை நடத்துவதற்கு அவரே எனக்கு போதுமான தேவன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருப்போமானால் ஆண்டவர் வனாந்தரத்திலே நம்மை நடத்துவார். சிறுவர் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தேவையான ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார். ஜனங்களுக்கு தேவையான அப்பத்தை கொடுத்தார். ஜனங்களுக்கு தேவையான சகல காரியத்தின் தேவன் வனாந்தரத்திலே கர்த்தர் கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப வனாந்தரத்திலையும் ஆண்டவர் நம்மை நடத்தி நாம் வல்லவர்களாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோதரம் அடுத்து நாம் பார்த்தோம்னால் மூன்றாவது, இந்த வில் என்றால் என்ன என்று சொல்லி நான் பார்த்தோம்னால் அது சோதரம் தொழிலை குறிக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிற நாம் பார்க்க முடியும். இந்த சோதரம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது வேட்டையாடி எனக்காக கொண்டு வா. அப்போ வில் என்றால் அது தொழிலை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. சோதரம் தொழிலை குறிக்கிறதான ஒரு காரியம். நாம் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் வாசித்தோமானால் அங்கு யாக்கோபிடத்திலே பார்வோன் பேசுகிறதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அங்கு யாக்கோபிடத்துல பார்வோன் கேட்கும் போது உன் தொழில் என்ன என்று சொல்லி கேட்கும் போது யாக்கோப்பு பார்வோனுக்கு பதில் சொல்லுகிறதான சம்பவம் இங்கு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதில் நாம் வாசிக்கும் போது பார்வோன் அவனுடைய சகோதரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதும் அன்றி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த யாக்கோப்பின் புத்திரரிடத்திலே பார்வோன் கேட்கும் போது உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் போது நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அப்போ இந்த மந்தை மேய்க்கிறதான தொழிலை அவர்கள் சோதரம் உறுதியாய் செய்கிறதை நம்ம இடத்துல வாசிக்க முடியும். யாக்கோப்பு என்ன செய்தார்? அவர் தன்னுடைய மாமனாகிய லாபான்
லாபான் வீட்டுல மந்தை மேய்க்கிறதான அந்த ஆடு மேய்க்கிற தொழில சரியாக அவர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். கடினமாய் அவர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அது நிமித்தமாக லாபான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் அதிகமாய் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில சோதரம் அந்த இடத்துல நான் அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில சோதரம் அவர் தன்னுடைய அந்த தனக்காகவும் அவர் சம்பாதிக்கும்படியாக பிரயாசப்படுகிறதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். அப்போ இங்க சோதரம் அந்த வில் என்கிறது தொழிலை குறிக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் இன்றைக்கு கவனிக்கும் போது நம்முடைய தேசத்திலும் சோதரம் அந்த வில்லை சோதரம் பயன்படுத்தி வேட்டையாடி அதை தொழிலாக நடத்துகிறவர்களும் உண்டு சோதரம் உண்டு. அப்படிப்பட்டவர்களை சோதரம் காடுகளுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் சோதரம். அப்போ வில் என்றால் இங்கு தொழிலை குறிக்கிறதான ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் ஒரு நிலையான ஒரு தொழிலை உடையவர்களாக காணப்பட வேண்டும். நிலையான ஒரு உறுதியான தொழிலை உடையவர்களாக காணப்பட வேண்டும் சோதரம். சில பேர் தொழில் செய்வாங்க, கொஞ்ச கால ஒரு தொழிலை செய்வாங்க, அடுத்து சோதரம் கொஞ்ச கால வேற ஒண்ணு செய்வாங்க. அப்படி உறுதி இல்லாம செய்து கொண்டே இருப்பதனால ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் செய்கிறதான அந்த தொழிலை சோதரம் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உறுதியுள்ள தொழிலை கொடுப்பதற்கு, உறுதியுள்ள வேலையை கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உறுதியில்லாத வேலை சோதரம் உறுதியில்லாத வேலையில இருக்கிறோமா அல்லது நல்ல உறுதியில்லாத தொழில் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை சோதரம் உறுதியான தொழிலை செய்யும்படி, ஒரு உறுதியான வேலையை கொடுத்து ஒரு நல்ல சம்பாத்தியத்தை தரும்படி ஆண்டவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அதற்கு நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நமக்கு உறுதியான நல்ல தொழிலை செய்யும்படி அவர் நமக்கு வழிவாசலை திறக்கிற தேவன். அதே நேரத்துல சோதரம் வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம் சோதரம். வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதான நமக்கு சோதரம் உறுதியான வேலையை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சில இடத்துல வேலை செய்வோம், கொஞ்சம் சம்பளமாக இருக்கும் சோதரம். சில இடத்துல வேலை செய்யும் போது நாம் எதிர்பார்க்கிறதான சம்பளங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கும். சில இடத்துல வேலை செய்வோம், ஆனா வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்மை நெருக்குவார்கள், அந்த அளவுக்கு சோதரம் வேலையை அதிகப்படுத்துவார்கள். அப்போ சோதரம் தேவன் நமக்கு உறுதி வேலையை தொழிலை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்து சோதரம் இந்த வில் என்றால் என்ன என்று சொல்லி வேதத்திலே கவனித்து பார்த்தோம்னால் ஆதியாகமம் 48 அதிகாரத்துல 22 வசனம் வாசிக்கும் போது அங்கு உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலாம், நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இது யாக்கோப்பு யோசேப்பிடத்திலே சொல்லுகிறதான ஒரு காரியம். யாக்கோப்பு யோசேப்பிடத்திலே சொல்லுகிறதான ஒரு காரியம். இதுல என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக கொடுத்தேன். அப்போ பட்டயம் என்கிறதான காரியம் எதற்காக இங்கு பயன்படுத்தப்பட்டது? யாக்கோப்பு இதற்காக பயன்படுத்தினார், அவர் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சம்பாதிப்பதற்காக எதை சம்பாதித்தார்? அவர் நிலத்தை சம்பாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சோதரன் யாக்கோப்பு அவர் உறுதியான ஒரு வேலையை, உறுதியான ஒரு தொழிலை செய்கிறவராய் இருந்தார், மந்தை மேய்க்கிறவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த உறுதியாய் அவர் செய்கிறதான அந்த வேலையிலும் தொழிலும் அவர் உறுதியாய் இருந்தபடியினாலே சோதரம் அவர் வேலை செய்ததான அந்த தன்னுடைய சோதரம் மாமனாகிய லாபானும் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கும். ஆதியாகமம் 30 அதிகாரத்துல 30 வசனம் வாசிக்கும் போது அந்த வசனத்துல அவர் தனக்காக சம்பாதிக்கிறதான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 30 அதிகாரத்துல 30 வசனம் சொல்லும் போது அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிதாயிருக்கிறது.
இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம் என்று சொல்லி அவன் லாபான் இடத்துல பேசுகிறான். உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு சொல்றான், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது. சொல்றான், நான் வந்த பின் அந்த வேலையை உமக்காக வேலையை நான் செய்ய ஆரம்பித்த பின் அது பெருகி இருக்கிறது. சோதர கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்று சொல்லி அவன் கேட்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ சோதரம் வில் என்பது எதை குறிக்கிறதாய் காணப்படுவது? சம்பாத்தியம் பண்ணுகிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ சோதரம், அப்போ என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்று கேட்டுவிட்டு அடுத்து தன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணும்படி அவன் பிரயாசப்படுகிறதை நான் பார்க்க முடியும். சோதரம், ஆனால் லாபானம் பல முறை சம்பளத்தை மாற்றுகிறார். அவனுடைய சம்பளம் கிடைக்க விடாதபடி சோதரம் பலவிதமான காரியத்தை செய்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் சோதரன் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோப்பு செய்கிறான் அந்த வேலையில அவர் உறுதியாய் இருந்தார், அந்த தொழில அவர் உறுதியாய் இருந்தார். சோதரம் இந்த வேலை, இந்த தொழில் சோதரம் எனக்கு ஆசீர்வாதமா இல்ல. சோதரம், நான் வளர்வதற்கும் நான் சம்பாத்தியம் பண்ணுவதற்கும் நான் ஆசீர்வாதங்கள் சுதந்திரிப்பதற்கும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அவர் ஓடாதபடிக்கு அந்த தொழிலை செய்யும்படி சோதரம் கர்த்தரை சார்ந்து அவர் பிரயாசப்படுகிறதை நான் பார்க்கிறோம். தேவன் யாக்கோப்பையும் ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து பெருகும்படியாய் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார், கிருபை பாராட்டினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சோதரம், அப்படி அவன் சோதரம் திரளான ஆடு மாடுகள் சோதரம் திரளான ஆசீர்வாதங்களை உடையவனாய் இருப்பதோடு மாத்திரமில்லாமல் நிலங்களையும் உடையவனாய் இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை குறித்து நாம் வேதத்துல பார்க்கிறோம். அதே நேரத்துல நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிக்கும் போது தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தையும் வாங்குகிறாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். வில்லை நாம் கைகளினாலே பயன்படுத்த வேண்டும். வில்லை கைகளினாலே பயன்படுத்த வேண்டும். அதே போல தன் கைகளின் சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டம் வாங்குகிறாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ வில்லுக்கு ஒப்பான அந்த சம்பாத்தியத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். சம்பாத்தியத்தினாலே நிலங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிப்பதற்கு நம்முடைய சம்பாத்தியம் போதுமானதாக இருக்கிறது. அப்போ அதை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியானால் அதை உறுதியாய் தேவனை நம்பி செய்யும் போது ஏன்னா கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான், கைகளின் பிரயாசத்தின் பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் தான், கைகளின் பிரயாசத்துக்கு ஏற்ற நன்மையை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் தான். அப்ப அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த கைகளின் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க முடியும். அதை உறுதியாய் இருந்து கர்த்தரை நம்பி செய்யும் போது அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சோதரம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ சோதரம் இந்த இடத்துல பார்த்தோம்னா யாக்கோப்பு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறபடி அவரும் லாபான் அவரும் பொருத்தனையை நிறைவேற்றுகிறதை வேதத்துல வாசிக்க முடியும். அப்போ சோதரம் வில் என்றால் இங்கு சம்பாத்தியத்தை குறிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து நாம் பார்த்தோம்னால் வில் என்றால் என்ன என்று சொல்லி நான் கவனித்து பார்த்தோம்னால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல யோனத்தானுடைய வில்லை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல யோனத்தானுடைய வில் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்க முடியும். யோனத்தான் போட்டு கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோனத்தான் யாரு? சோதரம், அவன் சவுலுடைய மகன், அவன் ராஜாவின் மகன், அவன் ஒரு ராஜகுமாரன். சோதரம், அவன் தன்னுடைய வில்லை அவன்
சொல்றான் தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த யோனத்தான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோமானால் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோமானால் யோனத்தான் பெலிஸ்தரை முறியடிக்கிறதை குறித்து நாம் வேதத்துல வாசிக்க முடியும். யோனத்தான் இறங்கி யுத்த காலத்துல இறங்கி பெலிஸ்தரை முறியடித்தபடினாலே அந்த நேரத்துல யுத்தத்துல ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை நல்ல ஒரு வெற்றியை சுதந்திரிக்க முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களாலே பெற்றுக்கொள்ள முடிந்தது, சுதந்திரிக்க முடிந்தது. அப்போ அந்த யோனத்தானுடைய பங்கு யுத்தத்துல யோனத்தான் பங்கு யுத்தத்துல அதிகமாக இருக்கிறதை வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அவன் என்ன பண்றான், தன்னுடைய வில்லை தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நிமித்தமாக அவன் அப்போ தன்னுடைய வில்லை கொடுத்து விட்டு வில்லை இழந்தவனாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்ததான தொழில், வேலை, சம்பாத்தியம், இவைகளில் நாம் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இவைகளை நாம் இழந்து விடாதபடி இவைகளை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தொழிலை இழக்கிறவளா இல்லாமல், வேலை இழக்கிறவளா இராமல், சம்பாத்தியத்தை இழக்கிறவளா இராமல் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைய குடும்பங்களை கவனித்து பார்த்தோம்னால் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா அந்த சம்பாத்தியம் வீணாய் போகிறதை நாம் பார்க்க முடியும். நாங்க இருக்கிற பகுதிகளிலே கவனித்து பார்த்தோம்னால் வெளிநாடுகளில் போய் சம்பாதிப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வெளிநாட்டுல இருப்பாங்க. வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பாங்க. ஆனா சம்பாதிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செய்யறாங்களோ இல்லையோ, தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அதிகமாகவே செய்வாங்க. வெளிநாட்டுல உட்கார்ந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கிறது 10,000 இருந்து 20,000 ரூபாய் கொடுப்பார். ஆனா தன்னுடைய தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி அவர்களுக்கு குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேல கொடுப்பார். அப்போ தன்னுடைய சம்பாத்தியத்தை விரயமாக்குகிறதான காரியங்கள் உண்டு. தனித்தனி குடும்பமா சம்பாதிக்க மாட்டாங்க. ஒரே ஆள் சம்பாதிக்கிறத முழு குடும்பத்துல இருக்கிற 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அப்போ இப்படி நாங்கள் இருக்கிற பகுதியிலே சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்தை இழந்து போகிறதான காரியங்கள்லாம் உண்டு. அநேகர் சஞ்சலத்தோட, வருத்தத்தோட, வேதனையோட தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படியானால் இங்கே நம்முடைய வேலையை, தொழிலை, சம்பாத்தியத்தை வில்லுக்கு ஒப்பான வல்லமையை இழந்து போகாதபடி நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ நாம் இவைகளை இழக்கப்படுவதற்கு ஏதுவாக அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக வரும். இழக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் வரும். நம்முடைய வேலையை, தொழிலை, சம்பாத்தியத்தை, நம்முடைய பலனை, வல்லமை நாம் இழந்து போவதற்கு ஏதுவாக அநேக நபர்கள் வருவார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், பலவான்களின் வில் முறிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். பலவான்களுடைய வில் முறிந்தது. ஆண்டவர் நமக்கு எதிராய் வருகிறதான எல்லா பலவான்களையும் முறித்து போட்டு பலவான்களுடைய வில்லையும் முறித்து போடுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அப்போ நமக்கு எதிராய் வருகிறதான எல்லா பலவான்களையும், நம்முடைய தொழிலை பறிக்கும்படி, நம்முடைய வேலையை பறிக்கும்படி, நம்முடைய சம்பாத்தியத்தை பறிக்கும்படி, நம்முடைய பலனை பறிக்கும்படி, நம்முடைய வல்லமையை பறிக்கும்படி நமக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா பலவான்களையும் ஆண்டவர் முறித்து போடுகிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். சில நேரத்துல நாம் வேலை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், சம்பாத்தியத்தை இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் இழந்து தள்ளாடினவர்களாக நின்று கொண்டிருக்கலாம், தள்ளாடினவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தள்ளாடினவர்களாக நம்முடைய நிலைமை
காணப்படலாம், நம்முடைய குடும்பம் காணப்படலாம். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் என்றபடி ஆண்டவர் நம்மை இடை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய பலத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய அபிஷேகத்தினாலே தேவாதி தேவன் நம்மை இடை கட்டுகிறவராக, நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சோதரம் நமக்கு எதிராய் வருகிறதான எல்லா பலவான்களையும் ஆண்டவர் முறித்து போடுகிறவராக காணப்படுகிறார். நமக்கு எதிராய் வருகிறதான பலவான்கள் வேலைக்கு விரோதமாக வராதபடிக்கு, தொழிலுக்கு விரோதமாக வராதபடிக்கு, அல்லது நம்முடைய சம்பாத்தியத்துக்கு விரோதமாக வராதபடிக்கு, அல்லது வந்து பறிக்கப்படுகிற சூழ்நிலை இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் முறித்து போடுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சோதரம் நாம் எண்ணாகமத்துல 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தோம்னால், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கு சோதரன் எண்ணாகமம் 13:28 வாசிக்கிறேன். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாம் குமாரரையும் கண்டோம் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த சம்பவம் சோதரம் மோசே கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக அந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்படி அங்கு சோதரம் இஸ்ரவேலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதான நபர்கள் அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்டதான நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்படுகிறவர்கள் சொல்லுகிறதான காரியம், அவர்கள் பலவான்கள், அவர்கள் பெரியவர்கள், சோதரம் பட்டணத்தை பிடிக்க முடியாது என்று சொல்லி செய்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சோதரம் அங்கு இருக்கிறதான சூழ்நிலையை பார்க்காதபடி, ஏன்னா அதை தேவன் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இங்கு அந்த பலவான்கள் மேலே இருக்கிறதான ஆண்டவரை பார்க்காமல், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்காமல், அங்கிருக்கிறதான பலவான்களை பார்த்து பயந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையில வனாந்தரம் வந்தது. பயந்தபடியினாலே அவர்கள் வனாந்தரத்தின் சூழ்நிலை தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மாத்திரமல்லாமல் அவங்க கூட நல்ல விசுவாசத்துல இருந்த காலேப்பும் யோசுவாவும் தள்ளப்படுகிறதை நான் பார்க்கிறோம், தள்ளப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் சோதரம் அங்கு உள்ளதான அந்த சோதரம் கானான் தேசத்தில் இருந்ததான அந்த பலவான்களை பார்க்காதபடி கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் மாத்திரம் பார்த்து அவர்கள் யுத்தத்துக்கு போயிருந்து ஜெயத்தை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வனாந்தரம் வந்திருக்காரு, நேரடியா கானானை சொல்லும்படியாக சென்றிருக்கலாம். பயந்தபடியினாலே அவர்கள் வனாந்தரத்துக்குள்ளே போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு எதிராக இருக்கிறதான பலவான்களை பார்க்காதபடி சுதரம் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை சார்ந்து கொண்டு, நம்மோடு கூட பேசினதான ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு, நம்மோடு கூட பேசினதான கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சார்ந்து கொண்டு நாம் நிற்போமானால், நாம் வாழ்வோமானால், ஆண்டவர் நமக்கு சோதரம் நாம் சுதந்திரிக்க வேண்டிய, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கும் போதுமான தேவனாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், 2 சாமுவேல் 22:18 வசனம். இதுல வாசிக்கும் போது, என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார் சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிறதான பலவான்களும் சத்துருகளும் பலத்தவர்களாக இருக்கலாம். நம்மை விட சம்பாத்தியத்துல, பலத்துல, வேலையில, தொழிலே பலத்தவர்களாக காணப்படலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார் என்ற
வசனத்தின்படி தேவன் நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிப்பதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். நாம் வேலை செய்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே சொல்றோம், அல்லது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல சொல்றோம், நமக்கு எதிராய் காணப்படுகிறதான பலவான்களும் சத்துருக்களும் அவர்கள் பலமுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் அவர்களை ஜெயித்து அவர்களை முறியடித்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சொல்றோம், அந்த வசனத்தின்படியாக பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்றபடி நாம் சொல்றோம், தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய வல்லமினால இடைக்கட்டப்படுவோமானால் பலவான்களை நமக்காக முறித்து போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா பலவான்களையும் முறித்து போட்டு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்பொழுது சோதரம் இந்த கேட்ட வார்த்தையின்படி வில் என்றால் என்ன சோதரம் என்கிறதான். அந்த வில் என்றால் அது சோதரம் தொழிலை குறைக்கிறதா இருக்கிறது, அது ஆயுதத்தை குறைக்கிறதா இருக்கிறது, அது சம்பாத்தியத்தை குறைக்கிறதா இருக்கிறது. வில் என்றால் அது வல்லமையான அல்லது வல்லவன் என்கிறதான காரியத்தை குறைக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம். அப்போ உறுதியான வில்லுக்கு ஒப்பாக நமக்கு இருக்கிறதான வேலை, தொழில், சம்பாத்தியம் இவைகள்லாம் சோதரம் உறுதியாய் காணப்பட நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். வேலையில உறுதியாய் இருந்தால்தான், தொழில உறுதியாக இருந்தால்தான் உறுதியான சம்பாத்தியம் கிடைக்கும். உறுதியான சம்பாத்தியம் இருந்தால்தான் உறுதியான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளை தருவதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாக, கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசேப்புடைய வில் உறுதியாக நின்றது. யோசேப்புடைய உறுதியாக நின்றது. சோதரம் யோசேப்பு அந்த சோதரம் யோசேப்பு சரியாக கொண்டு போகப்பட்டதான எகிப்து தேசத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பிலே அவன் உறுதியாய் இருக்கிறதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். உறுதியாய் இருந்தான், ஜனங்களுக்கு தேவையான காரியத்தை செய்தான், காலம் வரும்போது தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படியானால் நம்மை உறுதிப்படுத்துகிற ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். அவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தேவன் நம்மை உறுதிப்படுத்தும்படி, தேவன் நமக்கு உறுதியான வேலையை கொடுக்கும்படி, தேவன் நமக்கு உறுதியான தொழிலை கொடுக்கும்படி, தேவன் நமக்கு உறுதியான சம்பாத்தியத்தை கொடுக்கும்படி, தேவன் நமக்கு உறுதியான பொருளாதாரத்தை கொடுக்கும்படியாக சொல்றோம். அது மாத்திரமில்லாமல் நமக்கு எதிராக இருக்கிறதான எல்லா பலவான்களும் முறிந்து விழும்படியாக நான் இப்போது கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்ற வார்த்தை போல ஆண்டவரே துதிக்கிற நாளிலே ஜெபத்துக்கு வந்ததான எல்லா தெய்வ பிள்ளைகளின் கர்த்தனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உறுதியான வேலையை கொடுங்க, உறுதியான தொழிலை கொடுங்க, உறுதியான சம்பாத்தியத்தை தேவன் தாங்க, ஆண்டவரே உறுதியான பொருளாதாரத்தை தேவன் தாங்க. அது மாத்திரமில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவையான நல்ல உறுதியான பலனக்கத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் ஜெபத்துல முன்னேற, ஆண்டவரே விசுவாசத்துல முன்னேற, ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற, பரிசுத்த ஆவிக்குள்ள பலப்பட, ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதிப்படுத்தும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உடைய சகல விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்துல நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிறோம், இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் செய்கிறதான அருமையான போதருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.